அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம சாம்சங் M01 சார்ஜிங் பின் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்க்ரூலாம் கழட்டி வச்சுட்டேன் ஆல்ரெடி, அதனால் ஈஸியாக வந்துடும். மேலே உள்ள அந்த பிளாஸ்டிக் ஷீல்டு எடுத்துகிட்டு சிசி போர்டுன்றனால நம்ம சிசி போர்டை தனியாக எடுத்துக்கலாம். சிசி போர்டு இருக்க ஃபோன்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுனால ரொம்ப ஈஸி. ப்ளோ பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். சேஃபாக வச்சு ப்ளோ பண்ணி எடுத்துக்கணும். மைக் இருக்கும், மைக்கை தள்ளி வச்சு அழகாக எடுத்துக்கணும், இல்லாட்டி மைக் டேமேஜ் ஆகிடும். எடுத்துகிட்டு அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். சிசி போர்டை க்ளீன் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் பேஸ்ட்டு போட்டு அந்த இடத்த சால்ட்ரிங்கை சரி பண்ணிக்கணும். அப்போ தான் சால்ட்ரிங் பக்காவாக உட்காரும். அதுக்கப்புறம் நான் அந்த சார்ஜிங் கனெக்டர்லேயும் சால்ட்ரிங் நல்லா வச்சுட்டு திருப்பி சிசி போர்டில் வச்சு சால்ட்ரிங் பண்ணுறேன். சால்ட்ரிங் பக்காவாக வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் எடுத்துகிட்டு வராது. சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா ட்ராக்கோடு பிடுங்கிட்டு வந்துடும். அதனால் பக்காவாக வச்சுக்கோங்க. நான் பின்னாடி சைடு திருப்பி சால்ட்ரிங் அந்த 4 பக்கம் லெக்கில் வைக்கிறேன் பாருங்கள். பின்னாடி பக்கம் திருப்பி உள்ளே இறங்கும் நல்லா. ஏன்னா ப்ளோ அடிக்காமல் வைக்கிறேன். சேஃபு ப்ளோ அடிக்காமல் வைக்கிறது மேக்ஸிமம். சில சார்ஜிங் கனெக்டர் ப்ளோ அடித்து தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இது ப்ளோ அடிக்காமல் வச்சு சால்ட்ரிங்லேயே வைக்கிற மாதிரி இது மெத்தடு. நல்லா திருப்பி நான் சால்ட்ரிங் வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒட்டும், ப்ராப்ளம் வராது. குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது தாங்கும். நல்லா சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ சால்ட்ரிங் பண்ணி முடிச்சு போர்டில் கனெக்ட் பண்ணி சார்ஜிங் போடுறேன். ரெடி ஆகிடுச்சு, பர்சன்டேஜ் காமிச்சிச்சு. தேங்க்யூ.